இங்க காவேரியே ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு இந்த பக்கம் விஜய் கூட இருந்த ஞாபகங்கள பத்திலாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. உண்மைய சொல்லப்போனா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா விஜய் அவங்க அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வெளியில நிக்கிற விஜயுமே இந்த பக்கம் காவேரிக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்காக அவருமே பக்காவா தயாராயிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இனிமே காவேரி ஏன் வெளியில வராம இருக்கா அப்படின்ட்டு, என்ன மேடம் வெளியே வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே காவேரியுமே வேற வழியே இல்லாம அவங்களுமே பேக்கோட கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க யமுனாவோட பிளான் படி யமுனாவோட வீட்டுல இருக்க எல்லாருமே இந்த பக்கம் விஜயை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரி அங்க வந்து சேர்றதுக்கும் இங்க யமுனாவோட குடும்பத்துல இருக்கவங்க வந்து சேர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அவங்க வந்த உடனே இந்த பக்கம் வந்து காவேரி கையில பேக்கோட நிக்கிறத பார்த்துட்டு இங்க காவேரியோட அம்மா பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களோட எண்ணத்துல இந்த பக்கம் விஜய் சொன்ன மாதிரி அந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க காவேரியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் இங்க அவரோட துணிமணி எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரி யமுனா சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்ப விஜய் சரியான ஏமாத்துக்காரன். அதே நேரம் இந்த காவேரியுமே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே வருத்தப்பட்டு எதுவுமே பேச முடியாம அப்படியே நின்று இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே லைட்டா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து விஜயுமே என்னாச்சு எதுக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க இவங்க எல்லார்ட்டையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா காவேரியுமே எதுவுமே பேசாம அப்படி சைலண்டா ரொம்பவே அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே இங்க கரெக்டா யமுனா இருந்துகிட்டு, என்ன விஜய் எங்க கிட்ட ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சொல்ல போனா நீங்க பண்ண எல்லா விஷயமும் வெளியில வந்துருச்சு. நீங்க எங்க அக்காவை பண்ண அக்ரிமெண்ட் மேரேஜை பத்தி எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அக்காவை மறுபடியும் வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட விஜயுமே, இல்ல என்ன சொல்ல வரீங்க? இல்ல நீங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல, நான் சொல்றத ஒரு நிமிஷம் தெளிவா கேளுங்க, நான் உங்ககிட்ட வந்து எதையும் மறைக்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி இங்க விஜய் பேச வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் காவேரி பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரியோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. ஏண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சுட்டு நீ எவ்வளவு தைரியமா சுத்திட்டு இருந்திருக்க, எங்க எல்லாரும் ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க பக்கத்துல இருக்க கங்காவுமே, ஏண்டி இப்படி பண்ண, எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா வாழணும்னு நினைச்சிட்டு நீயே இப்படி மாறிட்டீடி, நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்ட்டு எல்லாருமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுமே பேச முடியாம அப்படின்னு நின்றுகிட்டே இருக்காங்க. அதே நேரத்துல விஜயுமே, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நீங்களாம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் சொல்றது முதல்ல தெளிவா கேளுங்க அப்படின்ற மாதிரி அவருமே பேச ட்ரை பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க அவர் பேச்ச கேட்க யாருமே தயாரா இல்ல. அதே நேரத்துல எங்க தாத்தாவும் பாட்டியும் வெளியில வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல எங்க காவேரி பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து காவேரியோட அம்மாக்கு ரொம்ப கோபம் வந்து பலாருன்னு ஒரு அறையை விட்டு, எதுக்கடி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த செஞ்ச, நீ இப்படி ஒரு விஷயத்த செய்வேன் நான் நினைக்கவே இல்லை, எதுக்காக முதல்ல செஞ்ச அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து காவேரி அடிச்சு கேட்கிறாங்க. அப்ப காவேரியுமே வேற வழியே இல்லாம நர்மதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நர்மதாக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன், சொல்லப்போனா அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு கல்யாணமே நான் பண்ண அப்படின்ற மாதிரி எங்க காவேரி ஒத்துக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் காவேரி வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா குமரனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த விஜயை நான் எந்த அளவுக்கு நம்பியிருந்தேன், ஆனா இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல கங்காவுமே, என்ன விஜய் உங்களை இப்படி நம்பி நாங்க எங்க காவேரியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, ஆனா நீங்க உங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க கங்காவோட அம்மாவுமே என்ன பேசுறதுனே தெரியல. அவங்களுமே ஏண்டி இப்படி பண்ண, எதுக்காக பண்ண, இந்த மாதிரி இப்படி பணத்துக்காக இப்படி பண்ணுவாங்களேடி, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க குமரனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, டேய் உன்னெல்லாம் ஒரு அண்ணன் மாதிரி நினைச்சேன்டா, சொல்ல போனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது நீ எனக்கு ஒரு சகோதரன், சொல்ல போனா உன்னால நான் நல்ல இடத்துக்கு வர போறேன், அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே ஒன்னா குடும்பமா நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் உன்னை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி எங்க குடும்பத்திலே நீ வந்து துரோகத்தை பண்ணிட்டியடா, உன்னை இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயோட சட்டையை பிடிச்சி அவரை கார் மேலே ஒரு பலார்னு ஒரு அடி அடிச்சு தள்ளி விடுறாரு. அதே நேரத்துல விஜய்க்குமே, ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த விலைக்கு பேசுறதுக்காக தான் வராரு. பட் ஆனா இங்க விஜயோட பேச்சை யாருமே கேட்க விருப்பமே இல்லை. உண்மையை சொல்ல போனாங்க காவேரியோட மனசுலயுமே விஜய் சர்ப்ரைஸா வச்ச விஷயம் எதுவுமே தெரியாததுனால அவங்களுமே இந்த பக்கம் வந்து இல்ல வேணாம் அவங்களை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய்க்காக சப்போர்ட் பண்றாங்களே தவிர மற்றபடி விஜய் கூட இருக்கணும்ன்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லாத மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா காவேரியோட மனசுபடி இந்த பக்கம் விஜய் தான் கூட இருக்கிறது விரும்பல, அதனாலதான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்ப சொன்னாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களும் சைலண்டாவே சரி எதுவும் பேசாம நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் வந்திருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க விஜய் அடிச்ச குமரனுமே திரும்ப திரும்ப இந்த பக்கம் விஜயை போட்டு அடிக்கிறாங்க. உன்னை நம்பி இப்படி ஏமாத்திட்டியாடா, நீ ஒரு சுயநலவாதிடா, உன்னை விட மோசமானவன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லி இந்த பக்கம் விஜய பலர்னு அடிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே இந்த பக்கம் ஒரு நிமிஷம் இருப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குமரனை பிடிக்க பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க விஜயுமே, என்னை எத்தனை டைம் வேணாலும் அடிச்சுக்கங்க, ஆனா நான் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க, நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க கங்காவுமே, இனிமேல் வந்து உங்களோட பேச்சு கேட்கிற விருப்பமே கிடையாது, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பணத்துக்காக ஒரு கேவலமான வேலை செஞ்ச உங்க கூட இனிமேல் எங்க தங்கச்சி வாழவே கூடாது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அவங்களுமே கோவப்படுறாங்க. அதே நேரத்துல இங்க காவேரியோட அம்மாவுமே, இனிமேல் நீ இந்த வீட்ல இருக்கவே வேண்டாம்மா. சொல்லப்போனா இந்த மாதிரி ஒரு கேடுகெட்டவனோட நீ வாழ்றதுக்கு, நீ வாழ வெட்டியா என் வீட்லயே இருந்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்து காவேரியோட கைய புடிச்சு அவங்களுமே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு இருக்கிற விஜய்க்கு ஒண்ணுமே ஓடல. என்ன இது, என்னோட காவேரி என்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போறீங்க, ஒரு நிமிஷம் நான் பேசுறது கேளுங்க அப்படின்ற மாதிரி இவங்க விஜய் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் யாருமே அதை கேட்காம காவேரியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரிக்குமே விஜய் விட்டு பிரிய மனசே கிடையாது. ஏன்னா இன்னொரு பக்கம் இங்க விஜய் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஆனா இந்த சைடு வந்து ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பயங்கரமான சந்தோஷம். சொல்ல போனா ராகினி மட்டும் பயங்கர ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுடா, ஆனா எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, ஆச்சரியமா இருக்கு, எப்படியோ வெளியில வந்துருச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷத்தோட தான் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் விஜய் ஆறுதல் படுத்துற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே, தாத்தா இந்த மாதிரி காவேரியை நிறுத்துங்க, காவேரி இங்க விட்டு போக கூடாது, சொல்லப்போனா நான் காவேரி கூட தான் இருக்கணும்னு விரும்புறேன் அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், எல்லாமே தலைக்கு மேல போயிடுச்சு, முதல்ல சும்மா இரு, இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாத்தாவுமே இங்க விஜயை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல விஜயுமே இங்க காவேரி தன்னை விட்டு உண்மையா வந்து நிரந்தரமா பிரிய போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரால் அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இங்க காவேரிக்காக அவர் என்னென்னமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாரு. இந்த பக்கம் வந்து எம்டி பதவி கொடுக்கறது, அதே நேரத்தில் கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் காவேரி கிட்ட இதுக்கு மேல எப்பவுமே நீதான் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா சொல்றது அப்படின்ற மாதிரி அவர் நிறையவே பிளான் வச்சிருந்தாரு. ஆனா எல்லா பிளானுமே சுக்குநூறா நொறுங்கினதை பார்த்து அவரால் வந்து ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாரு. கடைசியில என் காவேரி என்னை விட்டு போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க தாத்தாவுமே விஜயை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஆனா விஜயுமே புலம்பிக்கிட்டு, தாத்தா எப்படியாவது காவேரி என் கூட வந்து சேரணும் தாத்தா, தயவு செஞ்சு நீங்க கூப்பிடுங்க, காவேரி மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது, நான் காவேரியை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் ராகினிக்கே காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இங்க டைரக்டா வெண்ணிலா ஓடி வந்து இந்த பக்கம் விஜய் ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணது மட்டும் இல்லாம, நீ வருத்தப்படாத, நீ அழுவாத, நான் இருக்கேன், நீ எதுக்காக அழுற அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெள்ளந்தித்தனமா இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரியாம அவங்களுமே விஜய்க்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க விஜய் கிட்ட ரொம்பவே க்ளோஸா நடந்துக்கிறத பார்த்த தாத்தாவுமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இது, இந்த பொண்ணு எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தாத்தாவும் பாட்டியும் அப்படியே விரைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ராகினிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இப்பதான் ஒருத்தி வீட்டை விட்டு வெளியில அனுப்புன, அதுக்குள்ள இன்னொருத்தி வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி இங்க ராகினி ரொம்பவே டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க யமுனா அடுத்த கட்ட பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. ஏ காவேரி, நீ இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் மேரேஜ் பண்ணதெல்லாம் இருக்கட்டு, எதுக்காக நிவின் வந்து இந்த அக்ரிமெண்ட் டீட்டெயில் எழுதி வச்சிருந்தாரு, நிவினுக்கும் உனக்கு என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி இவங்க அடுத்த பிரச்சனை கிளப்ப பாக்குறாங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க கங்காவுமே, எதுக்கடி இப்ப அவளை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க, அவ ஏற்கனவே பயங்கரமா நொந்து போய் வந்திருக்கா, இப்ப மறுபடியும் அவளை காயப்படுத்த நினைக்காத, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன நிவின் தான் பிரச்சனையா, நீ நிவின்ட்டே போய் கேட்டுக்க, காவேரியை கஷ்டப்படுத்துற அவளை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கங்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா யமுனாவுமே, இல்லக்கா எனக்கு கண்டிப்பா அந்த விஷயத்துல எனக்கு உண்மை தெரிஞ்சாக்கணும், ஏன்னா நான் நிவின் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஆனா இங்க நிவினோட மனசுல வேற ஆள் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனாலதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்லு காவேரி, நிவின் எதுக்கு உன்னோட பேர் எழுதி வச்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம உன்னோட அக்ரிமெண்ட் டீட்டெயில் அவருக்கு எப்படி தெரியும், உனக்கும் நிவினுக்கு என்ன சம்மந்தம், முதல்ல வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யமுனாவுமே எப்போ போல இங்க கங்கா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க.